அஜித் பவார் இறந்து போவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு, சரியாக சொல்வதாக இருந்தால் ஜனவரி 13ஆம் தேதி, இந்தியாவுடைய பிரபலமான ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னால் இந்த பரமாவதி என்று சொல்லக்கூடிய அஜித் பவாருடைய சொந்த தொகுதியில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கிறது. இந்த ஹெலிகாப்டரை ஓட்டி கொண்டு வந்த பைலட், அவர் பொதுவாக நமக்கு தெரியும் மேடே கால்னு சொல்லுவாங்க. மேடே கால் அப்படின்னா தாங்கள் ஓட்டி கொண்டு வரக்கூடிய விமானமோ ஹெலிகாப்டரோ ஏதாவது விபத்துக்குள்ளாகிறது அப்படிங்கிற ஏதாவது சமீட்சைகள் அந்த பைலட்டுக்கு கிடைச்சிது அப்படின்னா, இப்போ பறவைகள் வந்து உரசுதோ இல்லை என்ஜின் கோளர் ஆகுதோ புகை வருதோ ஏதோ சம்திங் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக மேடே கால் பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த ஹெலிகாப்டரை காப்பாற்றுறதோ இல்லை விமானத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு கடைசி முயற்சி அது. ஆனால் இதை ஓட்டி கொண்டு வந்த பைலட் அவர் வந்து கால் பண்ணலை கடைசி வரையில். அவருடைய பேர் வந்து சுமித். மேடே கால் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த ஹெலிகாப்டரில் அஜித் பவார் கூட பயணம் செய்த ஒரு பெண்மணி சாம் பதக், அவங்களும் இந்த ஒரு மிக முக்கியமான ஊழியர் தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடைசி நேர விபத்து தன் கண் முன்னாடி நடக்க போகுதுன்னு தெரியும் போது ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தையை அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லேண்ட் ஆக வேண்டிய அந்த இடத்துல லேண்ட் ஆகாமல் திரும்ப சுற்றி வந்து செகண்ட் ரவுண்டில் தான் லேண்ட் ஆகி இருக்கிறாங்க. அந்த செகண்ட் ரவுண்டு வரும்போதே இந்த ஹெலிகாப்டர் நிச்சயமாக விபத்துக்குள்ளாகும், அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் அது வந்தது அப்படின்னு அங்கிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சொல்கிறார்கள். சரி, அப்போ இது வந்து விமானியினுடைய தவறுனால இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுகிறது. இது ஒரு பகுதி. இப்போ தான் இனி நம்ம முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ஜனவரி 24, இப்போது ஒரு வாரம் கூட ஆகலை, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிவசேனா கட்சியினுடைய சஞ்சய் ராவத் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிடுகிறார். என்ன வெளியிடுகிறார் அப்படின்னா, பவார் குடும்பம் ஒன்றிணைய போகிறது. அஜித் பவார், சரத் பவார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த அஜித் பவார் சரத் பவாரும் தனித்தனியாக பிரிந்து போயிருக்கிறார்கள். பாஜக அஜித் பவாரை கூட்டணியில் இணைச்சிது. இப்போ தேசியவாத காங்கிரஸ் வந்துட்டு அஜித் பவார் கையில் பிஜேபி கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நேரத்தில் அஜித் பவாரும் சரத் பவாரும் ஒன்றிணைய போகிறார்கள் வெகு விரைவில் என்று சஞ்சய் ராவத் ஒரு மிக முக்கியமான செய்தி குறிப்பை ஜனவரி 24ஆம் தேதி வெளியிடுகிறார். இது ஒன்று. ரெண்டாவதாக, இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அஜித் பவார் என்டிஏ கூட்டணியில், அதாவது மோடியினுடைய கூட்டணியில் இருக்கும்போது ரொம்ப அதிருப்தி அவருக்கு இருந்தது. அதை வந்து அவர் எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு.